அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது மகாராஷ்டிரா மாநிலத்தின் பழங்குடியின மக்களால் வரையப்படும் வார்லி ஓவியம். வார்லி ஓவியம் என்பது இந்தியாவின் மிகவும் பழமையான மற்றும் அழகான கலை வடிவங்களில் ஒன்றாகும். இதன் சிறப்பு அதன் எளிமையும் அந்த ஓவியங்கள் சொல்லும் வாழ்க்கை முறையும் தான். வார்லி ஓவியத்தை பற்றிய முக்கிய தகவல்கள் உங்களுக்காக. 1. அதன் உருவங்களின் இரகசியம். வார்லி ஓவியங்கள் பெரும்பாலும் அடிப்படை வடிவியல் வடிவங்களைக் கொண்டே வரையப்படுகின்றன. வட்டம் சூரியன் மற்றும் நிலவை குறிக்கிறது. முக்கோணம் மலைகள் மற்றும் மரங்களை குறிக்கிறது. சதுரம் மனிதனால் உருவாக்கப்பட்ட இடத்தை குறிக்கிறது, முக்கியமாக நிலம் அல்லது புனிதமான சவுக். இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால், மனித உருவங்கள் 2 முக்கோணங்கள் வரைந்து ஒன்றையொன்று தொடுவது போல் வரையப்பட்டிருக்கும். இது உடலின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதியை குறிக்கிறது. இதன் வண்ணங்களும் பின்னணியும். பாரம்பரியமாக இந்த ஓவியங்களில் அதிக வண்ணங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. மண் மற்றும் சாணம் பூசப்பட்ட சுவர்கள், அதாவது சிவப்பு அல்லது பழுப்பு நிறம் கொண்டவை. வண்ணம் அரிசி மாவை தண்ணீரில் கலந்து உருவாக்கப்பட்ட வெள்ளை நிறம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கருப்பொருள், அதாவது தீம்ஸ். இந்த ஓவியங்கள் கடவுள்களை விட மனித வாழ்க்கையையும் இயற்கையையும் அதிகம் கொண்டாடுகின்றன. தர்பா நடனம், அதாவது தர்பா டான்ஸ், வட்ட வடிவில் மக்கள் கைகோர்த்து ஆடும் நடனம் மிகவும் பிரபலம். இது மனித வாழ்க்கையின் சுழற்சியை குறிக்கிறது. மேலும் இந்த ஓவியத்தில் விவசாயம், அறுவடை, வேட்டையாடுதல் போன்ற அன்றாட நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்படுகின்றன. இன்றைய நிலை. ஒரு காலத்தில் குடிசை சுவர்களில் மட்டுமே இருந்த இந்த ஓவியம் காணப்பட்டன. ஆனால் இன்று புடவைகள், சுடிதார்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் நவீன ஓவிய கூடங்கள் வரை உலக புகழ் பெற்று விளங்குகிறது. வார்லி ஓவியம் வெறும் கலை மட்டுமல்ல, அது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு சமூகத்தின் ஆவணம். மேலும் இதுபோல் மற்றொரு சுவாரஸ்ய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.